புதுச்சேரியில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரே மாதத்தில் இயல்பை விட 141 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதனால் 90% விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. புதுச்சேரியில் இயல்பான மழை அளவு 63 சென்டிமீட்டர். ஆனால் ஒரே மாதத்தில் 141 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 124% அதிக மழை பொழிவால் ஒட்டுமொத்த புதுச்சேரியும் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. புதுச்சேரியின் பருந்து பார்வை காட்சிகள் அங்கு ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை எடுத்து காட்டுகின்றன. அதிக அளவு விவசாய நிலங்களை கொண்ட புதுச்சேரியில் நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட நஞ்சை பயிர்களும், மணிலா, மரவள்ளி, உளுந்து, பருத்தி, தோட்டக்கலை உள்ளிட்ட புஞ்சை பயிர்களும் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்த மாதம் பெய்த அதிதீவிர கனமழை மற்றும் தென்பெண்ணை, சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சோரியாங்குப்பம், குருவிநத்தம், இருளஞ்சந்தை, பாகூர், கரையாம்புத்தூர், மணமேட்டு, கடுவனூர், செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் 7000 ஹெக்டேர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேலும் விவசாய கட்டமைப்பு, விவசாய மின் கட்டமைப்புகளும் முற்றிலுமாக பாழடைந்துள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு மட்டுமே 600 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தவிர நெடுஞ்சாலை முதல் கிராம சாலை வரை 100% சேதமடைந்துள்ளதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ரஹ்மான்.